பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சியில இந்த வாரம் முதல் எலிமினேஷனா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த நடிகை ஆதிரை அவர்கள் முதல் முறையா ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சியானது இதுவரைக்கும் எந்த ஒரு சீசன்லயும் இல்லாத அளவுக்கு சீசன் ஸ்டார்ட் ஆன முதல் நாள்ல இருந்து வெறும் நெகட்டிவான கமெண்ட்ஸ் மட்டும் தான் ரசிகர்கள் கிட்ட இருந்து பெற்று வந்துட்டு இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்த சீசன்ல யாருமே கேம் விளையாட போன மாதிரி தெரியல. அதுக்கு பதிலா ஆளாளுக்கு ஜோடி ஜோடியா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. இதுல நடிகை ஆதிரை பண்ணது ரொம்பவே மோசம். அவங்க எஃப்ஜே கிட்ட ரொம்பவே அதிகமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பல விஷயங்களை பண்ணிட்டு வந்தாங்க. அதோட விளைவு இப்போ நடிகை ஆதிரை அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆகி வெளியே வந்துட்டாங்க. இவங்க பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி மகாநதி சீரியல்ல நடிச்சு பல ரசிகர்களை உருவாக்கிட்டு போனாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ ஆதிரை அப்படின்னு சொன்னாலே வெறும் தப்பா தான் பேசிட்டு வராங்க. இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை ஆதிரை அவர்கள் ரொம்பவே நெருக்கமானவங்க கிட்ட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பிக் பாஸ் வாய்ப்புன்றது அவ்வளவு ஈஸியா யாருக்குமே கிடைக்காது. அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு இந்த சீசன்ல கிடைச்சது. ஆனா அதை நான் ரொம்பவே தப்பா யூஸ் பண்ணிட்டேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் கொஞ்சம் கேம்ல போக்கஸ் பண்ணிருக்கணும். ஆனா தேவையில்லாத விஷயத்துல போக்கஸ் பண்ணி இப்போ ரசிகர்களோட வெறுப்போட பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ எனக்கு தோணுது. இந்த வாய்ப்புக்காக என்னோட சீரியல் எல்லாம் விட்டு வந்தேன். இப்போ எல்லாமே போச்சு. அடுத்து என்ன பண்ண போறேனே தெரியல அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்லி பேசியிருக்காங்களாம். சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை ஆதிரை சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.